ஒரே ஒரு கட் ஆஃப் சுவிட்ச் தான் இந்த மொத்த ஆக்சிடென்ட் இந்த ஏர் கிராஷ்க்கு வந்து காரணம் அப்படின்னு நம்ப முடியுதாங்க. ஆமா, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை ஏஏஐபி ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் ஜூன் 12 ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் ஆக்சிடென்ட் வந்து நம்ம இந்தியால அஹமதாபாத்ல நடந்தது. அஹமதாபாத்ல இருந்து லண்டன் போக வேண்டிய ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் கிட்டத்தட்ட 243 பேரோட கிளம்பிச்சிங்க. அதுல 243 பேர் இன்க்ளூடிங் 230 பிளஸ் 13 க்ரூ மெம்பர்ஸோட சேர்த்து 242 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் பிழைச்சாரு. அவரை பத்தி நிறைய நியூஸ், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், அவர் மேல நிறைய क्वेश्चंसலாம் நம்ம மீடியா நிறைய ரைஸ் பண்ணாங்க. அவர் மட்டும் எப்படி பிழைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவர் அந்த ஃபிளைட்ல தான் டிராவல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் பேரலா அந்த ஃபிளைட் விழுந்த இடத்துல அப்பாவி மக்கள் இல்ல வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜேபி மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இறந்தாங்க. ஸோ 242 பிளஸ் ஒரு 28 பேர் சேர்த்து கிட்டத்தட்ட 270 உயிர்களை வந்து அப்படின்னும் போது ஒரு துயரமான இன்சிடென்ட்டா பார்க்கப்பட்டது. ஸோ அதுக்கான இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஹோல் வேர்ல்டு இது எதனால நடந்தது, எப்படி நடந்தது, என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி கன்க்ளூஷனுக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் இப்படிதான் வந்து பண்ணியிருப்பாங்க, இதுதான் ஃபெயிலியரு, அதுதான் அப்படிதான் ஆயிடுச்சு, இல்லை ஃப்ளைட் பைலட் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க. பட் ரிப்போர்ட் வராமல் எதுவுமே நம்ம பேச முடியாது. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பா பேசும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து இன்னும் 4 to 5 months அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வரதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏவியேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சு கன்க்ளூஷனும் வராதிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆய்வுகள் இருக்கு. அதெல்லாம் போன பிறகு அந்த ரிசர்ச் R&D எல்லாம் பண்ண பிறகுதான் எந்த அளவுக்கு என்னென்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு, அது எந்த அளவுக்கு ஃபெயிலியர் சிஸ்டம் ஆயிருக்கு அப்படின்றத நாங்க சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் ரிப்போர்ட். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த நீங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இல்ல வேர்ல்டு லெவல்ல நடக்கிற நிறைய விஷயங்களை இன்னும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தெரிஞ்சுங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 12 ஆக்சிடென்ட் ஆன பிறகு அன்னைக்கு ஈவினிங்கே அந்த இடத்துல நிறைய ரெக்கவரிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் அதோட பிளாக் பாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பிளாக் பாக்ஸ் ஒரு அழியாத பாக்ஸ், அதுல ரெக்கார்ட் ஆயிருக்க ஒரு விஷயத்த வந்து இட் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நிறைய ஆய்வுக்குட்படுத்தி தான் அதுல இருக்க டீடைல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட் சமர்ப்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 283 கிலோமீட்டர் பர் ஹவர்ல அந்த 787 போயிங் விமானம் ரன்வேல ஸ்டார்ட் ஆகி கிளம்பி இருக்குங்க. ஸோ கிளம்பி அது டேக் ஆஃப் ஆகிற டைம்ல கிட்டத்தட்ட 333 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ணிருக்கு. ஒரு செகண்ட் கேப்ல, நான் சொல்றது வந்து நம்மளுக்கு ஒரு டைமே இல்லை பாருங்களேன், இந்த ஒரு செகண்ட் கேப்ல இன்ஜின் 1 அண்ட் இன்ஜின் 2 ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. அதாவது அது டேக் ஆஃப் வரைக்கும் ரன்வேல வரைக்கும் 283 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ணிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பீடை ரீச் பண்ணி டேக் ஆஃப் டைம்ல வந்து கரெக்டாக அந்த லிவரை வந்து மேலே இழுத்திருக்கும் போது பேரலா மேலே போயிட்டு இருக்கு ஃபிளைட் போன அடுத்த செகண்ட் 333 கிலோமீட்டர்ல இருந்து டக்குனு ஒரே செகண்ட்ல இன்ஜின் 1 அண்ட் இன்ஜின் 2 ஃபெயிலியர் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு இமிடியேட்டா தெரிஞ்சது. ஒய் இன்ஜின் ஃபெயிலியர்? பேசிக்காவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு விஷயம், இல்லைன்னா வந்து பரவடிப்பட்டிருக்கும், இல்லை வந்து பெட்ரோல் போலப்பா, அந்த இடத்துக்கு பெட்ரோல் போல, ஃபியூவல் கம்பஷன் சரியா நடக்கல அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. எக்ஸாக்டா வித்தின் 138 கிளம்பின ஃபிளைட் 143 கிராஷ். 5 மினிட்ஸ். இந்த 5 மினிட்ஸ் நம்ம டீடைல்டா பார்த்தோம் அப்படின்னா 1:37 ரன்வேல ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. 1:38 39 வினாடிகள் ஃபிளைங் இன் ஏர், அதாவது காத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த ஃபிளைட். 1:38 47 செகண்ட், அதாவது அடுத்து ஒரு 8 செகண்ட், கரெக்டா 8 செகண்ட்ல இன்ஜின் ஸ்பீடு ரெடியூஸ் ஆயிருக்கு. ரேம் ஏர் டர்பைன் இது வந்து ஒரு சின்ன சேஃப்டி இல்லை ஒரு பேக்கப் எக்யூப்மெண்ட் மாதிரிங்க. இது வந்து இன்டு டீப் ஏவியேஷன் போனால் தான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் சப்போஸ் இஃப் பிரைமரி சிஸ்டம் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல ஒரு இனிஷியல் ஸ்பீடு இல்லை ஒரு இனிஷியல் த்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1:38 ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னும் போது ஃபியூவல் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டா அடுத்துல இருந்து ஒரு 10வது செகண்டுக்குள்ளேயே வந்து ஃபியூவல் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆன் பண்ணிருக்காங்க. அந்த பர்டிகுலர் டைம்ல இருந்து 1:38 56 செகண்ட்ல செகண்ட் இன்ஜினும் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, 283 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல வந்து ஒரு வேகமா போயிட்டு இருந்த ஒரு ஃபிளைட் 333 கிலோமீட்டர்ஸ்ல ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. பட் 2 இன்ஜினும் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னும் போது பாசிபிள். நீங்க யோசிச்சு பாருங்க, 213 டன் இருக்க ஒரு ஃபிளைட், அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 54,200 கிலோகிராம்ஸ் ஃபியூவல் ஃபுல்லா இருக்கு. ஏன்னா லண்டன் வரைக்கும் போகணும்ல.
ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்க ஒரு ஃப்ளைட் வந்து டக்குன்னு அந்த த்ரஸ்ட் வந்து ஈவன் 2 இன்ஜின் ஃபுல்லாக கிரியேட் பண்ணி ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாலும் முடியாது. ஸோ அதுதான் அங்கே பிரச்சனை, அதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த 10 செகண்ட்ல சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 4 செகண்ட்ல அடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு அந்த செகண்ட் இன்ஜினும் சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு அதுல இருந்து எக்ஸாக்டா 9 செகண்ட்ல பைலட் என்ன பண்ணிருக்காருன்னா மேடே மேடே மேடேன்னு டிக்ளேர் பண்ணிருக்காரு. ஸோ நீங்க எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ரன்வேல இருந்து கிளம்பி ஃபிளைட் மேல இருந்த டைம் எல்லாம் நம்ம கழிச்சுட்டு பார்த்தோம்னா ஃபிளைட் இன்ஜினோட ஃபெயிலியரை கண்டுபிடிச்சு ஆன் பண்ணி த்ரஸ்ட் கிரியேட் ஆகிறதுக்குள்ள 26 செகண்ட் அவங்களோட ரியாக்ஷன் டைம் அவ்வளவுதான். 26 செகண்டுக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ல அதுதான் சொல்ல வராங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்ச பிறகு இமிடியேட்டா அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது ஃபியூவல் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருந்திருக்கு. உடனே ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிட்டு பேரலா வந்து 2 இன்ஜினையும் ஆன் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அவங்க மேல இப்ப நிறைய மீடியாஸ்லாம் பாத்தீங்கன்னா பைலட்ஸ் பண்ணிருப்பாங்களா, நிறைய மீடியால பாத்தீங்கன்னா பைலட்ஸ் பண்ணிருப்பாங்களா, பைலட்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன, ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் ப்ராப்ளமா இல்லை சைக்காலஜிக்கல் இஷ்யூஸா, ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் கேட்குறாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தங்களை ஈஸியாக நம்ம பிளேம் பண்ண முடியும். அட் அ டைம்ல 2 ஃபியூவல் சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பைலட் இருந்தால் கூட இன்னொரு பைலட்டுக்கு ஒரு மனசாட்சி இருக்காதாங்க. 2 பேருமே வந்து ஒரு ஈச் அதர் கம்பைண்ட் தான் நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு விஷயம் பண்ணியிருந்தா கூட இவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பட் ஏதோ ஒரு மெக்கானிசம் ஃபெயிலியர் தான் அங்கே நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இன்னொரு சைடு வேர்ல்டு ஃபுல்லாக சொல்லப்படுது. இந்த ஒரு ரிப்போர்ட் ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசப்படுது அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய போயிங் நிறுவனத்துக்கான கொஸ்டின். இவங்களை பற்றிலாம் அந்த பைலட்ஸை பற்றி பேசும்போது அவங்க வந்து ஒரு கிளியர் ரிப்போர்ட்டு, கிளியர் ரெக்கார்டு இருக்குங்க. இந்த சுமித் சவர்பாலும் கிளைவ் குந்தரும், இந்த சுமித் சவர்பாலுன்றது 56 ஏஜ் அவருக்கு, கிளைவ் குந்தர் அப்படின்றவருக்கு வந்து 32 ஏஜ். ஓகேங்களா, 2 பேரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி இன் 787 ஏர்பஸஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. மேடே டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு தெளிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எதுவுமே நம்ம ஒரு அசம்ஷனில் நம்ம வந்து ஒரு தனிநபர் கன்க்ளூஷனை வச்சு பேசவே முடியாது. ஸோ ரிப்போர்ட் வந்து இதுக்கு மேல்பட்டு வரும்போது பேசுவோம். ஆரோபிண்டோ அப்படின்றவர் ரிட்டையர்ட் ஃபார்மர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஐபி, இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஃபார்மர், இதுக்கு முன்னாடி அதுக்கு ஹெட்டாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 100+ சச் கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 2018 யுஎஸ் ஃபெடரேஷன் ஏவியேஷன் அத்தாரிட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபியூவல் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடுது. ஸோ இதை வந்து இதோட வேர் அண்ட் டயர் என்னன்னா இதோட யூசேஜ் வார்ன் அவுட் ஆச்சுன்னா இதை பாருங்க என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யுஎஸ் மேலேயும் அதே சமயம் போயிங் நிறுவனம் மேலேயும் உண்மையாலுமே பயங்கரமான தப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு விஷயம், இது ஒரு பெரிய இஷ்யூங்க. ஒரு இன்ஜினுக்கு போகிற ஒரு ஃபியூவல் கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ரன்னு நின்றுடும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். இதை நீங்கள் 2018 ஃபைன் பண்ணியிருக்கும் போது இதை நீங்கள் ஏன் மேண்டேட்ரியாக ஆக்கலை அப்படின்றதான் இங்கே கேள்வியே. நீங்கள் மேண்டேட்ரியாக வந்து இல்லை இந்த சுவிட்சஸ் வந்து ரெகுலராக ஒவ்வொரு தடவையும் ஃப்ளைட் டேக் ஆஃப் இல்லை வந்து லேண்டிங் அப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை வந்து இந்த சுவிட்சஸை அட்லீஸ்ட் 1 month ஒன்ஸ் ஆச்சு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்லியிருக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, சப்போஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுன்னா வார்ன் அவுட் ஆயிடுச்சு, அந்த சுவிட்சோட ஆயுட்காலம் முடிஞ்சிச்சு, இல்லை தேஞ்சு போச்சுன்னா அதை மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. தெரிஞ்ச ஒரு விஷயத்த இவ்வளோ லெத்தார்ஜியாக சொல்லியிருந்தனாலாம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு இப்போ வழிவகுத்துருக்கு. அப்போவே இது மேண்டேட்ரி, இது எல்லா ஃப்ளைட்ஸ்லையும் 787 போயிங்க்கெலாம் பண்ணி ஆகணும். அவங்க சொல்லும் போது அந்த பர்டிகுலர் சிஸ்டம் 737க்கு சொல்லியிருந்தாங்க போயிங் விமானத்துக்கு. பட் இப்போ 787 வரைக்கும் அப்கிரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இன்னும் அவங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணலை, அந்த மேனுவல்ஸையும் இன்னும் அப்கிரேட் பண்ணுறன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நிறைய விஷயங்கள் போயிங் நிறுவனத்தை வந்து கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு பெருசாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஏன்னா போயிங் அப்படின்றது ஒரு அமெரிக்காவோட மிகப்பெரிய க்ரௌன், அவங்களுக்கு இருக்க ஒரு க்ரௌன். ஏன்னா சப்போஸ் அது கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா அவங்களோட மானம் மரியாதை எல்லாமே இறங்கிடும்ல, அதனால அது ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கிறாங்க அமெரிக்கா. மூவிங் ஃபார்வர்ட் போயிங் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் உண்மையாலுமே மக்கள் நம்பலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ரொம்ப கான்பிடண்டா சில ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், சில பைலட்ஸ் இல்ல சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட்லாம் வந்து இந்த லிவரை வந்து புல் பண்ணி ஆஃப் பண்ண முடியாதுங்க. பிஃபோர் ஃபிளைட் ஆன், ஒரு ஃபிளைட் ஆன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது வந்து சுவிட்ச் ஆன்ல இருக்கும். ஓகேங்களா, ஆஃப் ஆன பிறகு இதை வந்து மேனுவலா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து புல் ஆஃப் புல் ஆன்லாம் பண்ண முடியாது.
there is a mechanism. அந்த மெக்கானிசம் நீங்க ஃபாலோ பண்ணணும், அந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி தான் நீங்க அதெல்லாம் பண்ண முடியும். அதை தவிர இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இதை யூஸ் பண்ணுவாங்களாம் பறக்கும்போது. எந்த மாதிரி எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதோட ஃபியூவல் அங்கே போகிறத கட் பண்ணும் ஃபர்ஸ்ட். அதுக்காக வந்து ஃபியூவலை கட் ஆஃப் பண்ணுவாங்க. இல்லை என்ஜின் ஃபெயிலியர், இல்லை பேர்ட் ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வானத்தில் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்ல. ஏன்னா 2 இன்ஜின் இருக்கு, ஏதாவது ஒரு இன்ஜினை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது ஒரு இன்ஜின் ஆஃப் பண்ணுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு, இல்லடா இமீடியட்டா நியர்பை ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் தேவைப்படுறது தான் இந்த பர்டிகுலர் ஃபியூவல் கட் ஆஃப். ஃபைனலா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இதுல இருந்து கன்க்ளூஷன் பண்ணலாம். என்னென்ன மாதிரி ரீசன்ஸால இது நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க கூட அதில் வந்து ஒரு சில கன்க்ளூஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட், சிங்கிள் பைலட் எரர். மேபி, நான் சொல்றது மேபி தான், ஏதாவது ஒரு பைலட் தெரிஞ்சோ தெரியாமலோ இதை பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். அவங்க பண்ணாங்கன்னு நான் இந்த இடத்துல சொல்லவே இல்லை, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து லாக் மால் ஃபங்க்ஷன் ஆர் டிஸ்ட்ராக்ஷன். லாக் மால் ஃபங்க்ஷன் இவங்க இப்போ வந்து போயிங் வந்து 2018 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி லாக் மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கலாம், இல்லை ஏதாவது வந்து மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். இதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருக்கு. கன்ஃபியூஸ்ட் ஆக்ஷன். இப்போ நீங்க ஃபிளைட்ல ஏறி உட்காந்த பிறகு நிறைய சிஸ்டம்ஸை வந்து மானிட்டர் பண்ணணும். 1 இல்லை 2 இல்லை, ரன்வேவை பார்க்கணும், சிக்னல்ஸை பார்க்கணும், சிம்பிள்ஸை பார்க்கணும். அதே சமயம் வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப்கான த்ரஸ்ட்லேருந்து, ஏர்லேருந்து, ஃபியூவல்லேருந்து, லிவர்லேருந்து, ஒவ்வொரு பர்டிகுலர் கமாண்ட்லேருந்து, லேண்ட்லேருந்து வர கமாண்டு எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கன்ஃபியூஸ்டாக ஏதாவது ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ இந்த லிவர் தட்டும் போது அந்த லிவரை வந்து புல் பண்ணி கூட இழுத்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சைட் சொல்கிறாங்க. இதே தான் நான் சொன்னேன், அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு, பட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சைட் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் பிஹேவியர். மேபி ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. சைக்காலஜிக்கல் பிஹேவியர் ஆஃப் பர்டிகுலர் பைலட்டால கூட நடந்திருக்கு. அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்க வீட்டில் நடந்திருக்கும், இல்லை அவரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கும். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம ஃபிளைட்ஸ்ல வந்து மாறி ஏதாவது சுவிச்சஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தா அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது கூட நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ், பாசிபிள் ஸ்ட்ரெஸ் எப்படி ஒன்னாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு ரிப்போர்ட் வந்த பிறகு விமானிகளுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து முற்றிலும் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு ரிப்போர்ட்டு. ஏன்னா ஒரு பைலட்ஸ் மேல ஃபுல் பழி போடுற மாதிரி இருக்கு. இது ஒரு மெக்கானிசம் ஃபெயிலியர் அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர 2 பைலட்ஸும் வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃப்ளைட்ஸை அப்படின்ற மாதிரி விமானிகள் சங்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உயிரிழந்த குடும்பத்தினர்கிட்டலாம் கேட்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வாட் எவர், ஏவியேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் தான் வந்திருக்கிறது. 1 மந்த்ல கண்டிப்பா ஒரு ரிப்போர்ட் வந்து வந்தாகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் எல்லா சைட்லயும் இருக்கிறதுனால வந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். ஃபைனல் ரிப்போர்ட் உண்மையாலுமே டீப் ரிசர்ச், டீப் அனலைசிஸ், டிஎன்ஏல இருந்து அந்த இடத்துல இருந்து வந்த ரெக்கேஜ்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க அந்த காலேஜ் எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ந்தா நிறைய விஷயங்கள் இன்னும் வெளியில வரும். கண்டிப்பா இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் உங்களுக்கு 4 to 5 monthsல கிடைச்சிரும். பைலட்ஸ் மேல நிறைய பிளேம் நடக்குது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல. ஸோ அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள எல்லாருமே கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அதை வச்சு ஜோடிச்சுட்டாங்க நிறைய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு உண்மை தெரியாம இறந்தவங்களை திருப்பியும் இறக்குற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஒரு அழகிய குடும்பம், வாழ்க்கை இதெல்லாம் கொண்டவங்க. அவங்க வீட்டில் இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸான விஷயம் மட்டும் அவங்க மேலே பரப்ப வேணாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேற ஏதாவது பாசிபிள் ரீசன்ஸ் இருக்கலாமா? இல்லை உண்மையாலுமே இந்த ரீசன் இவங்க சொல்றது வந்து கரெக்டாக இருக்கலாமா? இல்லை வேற என்னென்ன மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம்? ரீசெண்டாக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் பார்க்கப்படுற நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் ஏஐ வச்சு நம்ம என்னென்னமோ பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா? அந்த மாதிரி சொல்யூஷன் கிடைச்சா 0 எரர்ல உண்மையாலுமே ஃப்ளைட் சிஸ்டம் ஃபியூச்சரில் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Until then, this is Vijay Karthik signing off. Tata, bye bye, see you. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பாய்.